இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏன்டா மனுஷனா பிறந்தன்னு தோணுது. எத்தனை பேர் நீங்க ஜாதி வேணான்னு நினைக்கிறீங்க? நீங்க மட்டும் ஒரே ஒரு ரெட் கலர் ரெட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மனுஷனா பிறந்து இந்த தீண்டாமை ஜாதி கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பதிலா ஏதாச்சும் மிருகமா பிறந்து என்ன ஜாதின்னு தெரியாம வாழ்ந்துட்டு போயிடலாம் போல. அந்த காலத்துல ஒதுக்குப்புறமா உட்கார வச்சு படிக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்துல படிக்கவே வழி விடாம இருக்கீங்க. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. இப்பதான் மாறப்போகுதுன்னு தெரியல. மாறாது. இப்ப நான் வீடியோ போட்டேன்ல, 4 பேர் வந்து ஜாதி இல்ல ப்ரோ ஏன் கிளப்புறீங்கன்னு சொல்லுவான். அவனுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீ சிட்டில இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்துலயும் ஜாதி இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஜாதி இருக்கு. எல்லாமே இப்ப வரைக்கும் ஜாதி பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ கிழவி, நீ சாவர காலத்துல உனக்கு என்னத்துக்கு சாதி? பூவை குடிச்சோமா எங்கன்னா குந்தின உக்காராம தடியை தூக்கின ஓடற. சத்தியமா சொல்றேன், நீங்க வேணா பாருங்க. பள்ளிக்கூடம் போகும்போது தீண்டாமை அனுபவிச்ச இந்த குழந்தைங்க ஒரு நாள் கலெக்டராகவும் டாக்டராகவும் வக்கீலாகவும் போலீஸாகவும் தான் வருவார்கள். ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும். நன்றி.